அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, இந்த தையிட்டி விகாரை காணிகளை அளவிடும் பணிகள் நாளை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி அளவிடப்படுவதற்கு இதற்கான பணிகள் நாளை 28ஆம் தேதி காலை 8 மணிக்கு இடம்பெறும் என மாவட்ட செயலாளர் காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. தையிட்டி விகாரை பகுதியில் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு உரிமையாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதையடுத்து இக்காணிகளை அளவிடும் பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இதற்கிணங்க காணி பத்திரங்களை வைத்துள்ள 17 காணி உரிமையாளர்களினுடைய தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு அது தொடர்பான விடயங்கள் இப்போது கவனப்படுத்தப்படுகின்றன. எனவே அந்த காணிகளை அளவீடு செய்து வரைபடங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணிகளை அளவிட இதற்கு முன்னரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தன. அன்றைய தினம் சில நில அளவை திணைக்கள உத்தியோகர்கள் தையிட்டி விகாரை பகுதியில் கூடிய வேளை பிக்குவின் போலீஸ் முறைப்பாடு காரணமாக அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் 28ஆம் தேதி காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படவிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். தையிட்டி பகுதியில் தனியார் காணியில் விகாரை அமைக்கப்பட்டதாக தெரிவித்து கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள். எனவே ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க இந்த விவகாரம் தொடர்பாக தலையிட்டு கவனம் செலுத்தியதோடு அதற்கு குழு ஒன்றை அமைத்து தொடர்பான விடயங்களை ஆராய்ந்திருந்தார். எனவே இதில் அரசியல் தலையீடு வேண்டாம், எனவே பாதிக்கப்பட்ட தரப்பினரும் இதில் இருக்கின்ற இன்னொரு தரப்பினரும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதாக ஜனாதிபதி தெரிவிக்க அது தொடர்பான விடயங்கள் இப்போது ஆராயப்பட்டு அந்த காணி உரிமையாளர்களின் காணிகளை அளவிடும் பணிகள் இப்போது நாளைய தினம் ஆரம்பிக்கப்படுகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.